பாலஸ்தீன இனப்படுகொலை மாதிரி சூடான் இனப்படுகொலை நம்ம பார்க்குறோம். எப்படி இஸ்ரேல் அடிக்கடி பார்த்திங்கன்னா பாலஸ்தீன அப்பாவி மக்கள் மீது குண்டு போட்டு ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்குதோ, அதே மாதிரி சூடான்லேயும் நடக்குது. சூடானில் பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் ஆரம்பிக்குது. அந்த உள்நாட்டுக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா ஆர்மிக்குள்ளாரையே மோதல் ஏற்படுது. இதில் சாவறது பார்த்திங்கன்னா அப்பாவி மக்கள் தான். சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல், குடியிருக்க வீடு இல்லாமல் எல்லாம் போட்டு கொளுத்தி விட்டு மக்களை சித்திரவதை பண்ணி கொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்குது. பெங்களூரில் டிராஃபிக் சிக்னலில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ் ஃபைன் போடுவான்கோசரமே இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா வானொலி எடுத்து தலையில் மாட்டிட்டு போகிறத பார்த்து யாரோ ஒருத்தர் சோஷியல் மீடியாக்கில் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்கு. கீழே பார்க்குறீங்களே, இந்த மாதிரி பழைய மாடல் கதவுலாம் யாரும் வீட்டுக்கு பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறீங்கன்னா உடனே மாற்றிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் ஒருத்தர் வீட்டில் கதவும் போட்டிருக்காரு பக்கத்து ஸ்டேட்டில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸியாக திறந்து மேல் லாக்கு கையை வச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் கீழே கையை விட்டு ஈஸியாகவும் கதவு லாக் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஈஸியாகவே திருடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. வடக்கில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்கு. ஜோடியாக 2 கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, பைக் வீலிங் ஸ்டண்ட்டு பண்ணுறன்னு பேரில் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. விபத்து ஏற்படுத்தும் வகையில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாக்குள்ளே போட்டிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்கு. இங்கே ஒரு வடக்கன் என்ன பண்ணியிருக்கான்னா வச்சுக்கோங்க, வீட்டோட ஓனர் குடும்பத்தை பாடையில் ஏற்றாமல் போகமாட்டான் போல், அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதை வேற இவங்க வேலை செய்கிற வீடியோ வேற எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி பேசுகிறாங்கள அந்த சைடு பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் வீடு கட்டியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கம்மி விலையில் உங்களுக்கு சென்ட்ரிங் அடித்து தரேன், பில்லர் கம்பிலாம் கட்டி பரப்பு சல்லி போட்டு தரேன்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். அவன் என்ன பண்ணிக்கிறான், மரக்குச்சியை வச்சு கட்டி விட்டு அந்த மேல் தளம்லாம் காங்கிரீட் போட்டு வச்சுக்கிறான். இன்னும் எத்தனை நாளுக்குள்ளார வீடு இடிஞ்சு விழ போகுதுன்னு தெரில. ஒவ்வொருத்தரையும் பாடையில் ஏற்றாமல் போகமாட்டான் போல், கண்ணீர் அஞ்சலி பார்க்காம போகமாட்டான் போல். இதை வேற விளம்பரப்படுத்தி திரியிறானுங்க தற்குறி நாய்ங்க. சைனாவில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுது. சைனாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றலான்ட்டு போயிருக்கு. 4 எக்ஸசைஸ் பண்ணோன்னே தூக்கம் வந்திருக்கு. அப்படியே தூங்கியிருக்கு. அப்புறமேட்டு ஜிம் ட்ரெயினர் வந்து அந்த மேட்டை எடுத்து படுத்து தூங்கமான்னு போட்டுட்டு போய்க்கிறாரு. அது ரொம்ப வீடியோ வைரலாக போயிருக்கு. ஏஐ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரிஜினல் எது டூப்பு எதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இதில் பார்த்துட்ருக்கீங்களா, எல்லாருமே ஏஐ ஃபேஸ் வச்சு யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடுத்து போடுறாங்க. நிறைய பேர் இதுதான் ஜாக்கி சானோட ஐடின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரிஜினல் ஐடியே இல்லை, தெரிஞ்சுக்கோங்க.